சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். இன்று 5வது அமர்வு, நம்மளுடைய அமர்வு உண்மை விளக்கம் 5வது அமர்வு. ஐயா, நீங்க 4 துதி விநாயகர் துதி பாடி நீங்களே ஆரம்பிக்கலாங்க ஐயா. முருகாசரணம், நீங்களே ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்பிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. சிவாய நம சிவாய நம சிவாய. எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய அருட்பெரும் கருணையினாலே இன்றைய உண்மை விளக்கம் 5வது அமர்வு தொடங்குகிறது. இந்த ஞான நூலை நமக்கு தந்து அருளிய திருவதிகை மனவாசகம் கடந்தார் அவர்களுடைய திருவடிகளையும், அவருடைய குருநாதர் திருவண்ணைநல்லூரிலே வசித்து வந்த மெய்கண்டார் அவர்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் உச்சி மீது வைத்து உவப்பெய்துகிறேன். இதை செம்மையுற நடத்தி தந்து கொண்டிருக்கிற ஈசன் குழு, வேலுண்டு விலையில்லை குழுமம் மற்றும் மற்ற குழுக்களைச் சேர்ந்த அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். தீபாவளிக்கு முன்னர் நாம் உண்மை விளக்கத்தில் தத்துவங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். பொதுவாக தோத்திர நூல்கள் 12 திருமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னோம். சாத்திர நூல்கள் 14 நூல்கள் அமைந்துள்ளன. இந்த 14 நூல்களிலும் மிக முக்கியமாக தலையாய நூலாக சிவஞான போதம் மெய்கண்டார் அருளியது விளங்குகிறது. சித்தாந்தம் படிப்பவர்களுக்கு ஒரு வாயிலாக அமைந்துள்ள உண்மை விளக்கம்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது. 14 சாத்திர நூல்களிலும் அடிப்படையாக விளக்கப்படுவது முப்பொருள் உண்மை: பதி, பசு, பாசம். இதை பற்றி நாம் முன்னரே விரிவாக சொல்லி இருக்கிறோம் என்பதனாலே சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். பதி இறைவன், பசு உயிர்கள், பாசம் ஆணவம் கண்மம் மாயை என்கிற மும்மலங்கள். பதி, பசு,
பாசமாகிய மூன்றும் எப்பொழுது தோன்றியது என்று சொல்ல முடியாது. இது அனாதி, ஆதி அற்றது. ஆதி அற்றது என்பதனாலே இறுதியும் அற்றது. இது என்று தோன்றியதுன்னு தெரியாது, என்று மறையப் போகிறதும் தெரியாது. அது தொடர்ச்சியா இருக்கக்கூடியது, என்றும் உள்ளது. அதான் தாய்மானவர் சொல்லுவார், என்று நீ அன்று நான் பார், என்னைக்கு நீ இருக்கிறியோ அன்னைக்கு நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவ்வாறாக பதி பசு பாசம் ஆகிய மூன்று பொருள்களும் ஆதி அற்றவை என்றாலும் கூட அறிவிலே வேறுபாடு உண்டு. இறைவனுக்கு இருக்கிற அறிவு முற்றறிவு, அனைத்தையும் ஒரு சேர அறியும். பசுக்களுக்கு இருக்கிற உயிர், அதாவது பசுக்களுக்கு இருக்கிற அறிவு சிற்றறிவு, பகுதி பகுதியாக அறியும், அறிந்ததை மறந்துவிடும், பிறர் அறிவிக்க அறியும். அதோடு மட்டுமில்லை, சார்ந்ததன் வண்ணமும் தன்மையுடையது. பாசம் என்பது நம்மை அறிவுடைய பொருளாகிய பதியுடன் சேராமல் நம்மை மயக்கி ஆட்படுத்தி உள்ளது. எனவே நாம் இந்த பாசத்தில் மயங்கி கிடக்கிறோம். எனவே இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த முப்பொருள் உண்மையை பற்றித்தான் 14 சாத்திர நூல்களும் சொல்லுகின்றன. இதில் மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கத்தில் 36 தத்துவங்களையும் விளக்கியிருக்கிறார். 36 தத்துவங்களையும் தெளிவான நடையில விளக்கமா சொன்ன நூல் இந்த நூல் என்பதனால தான் இதை முதலாக வைத்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், இந்த 36 தத்துவங்கள், இதுல 3 பிரிவுகள் சொல்லியிருந்தோம். சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, மீதி 24 ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்கிறோம். இந்த ஆன்ம தத்துவத்தை தான் நம்ம விளக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆன்ம தத்துவங்கள் 24ல இது எங்க எப்படி உற்பத்தி ஆகுச்சு அப்படின்னு சொல்ல போறோம். அதுலதான் ஒரு குறிப்பிட்ட வகையில் வரைக்கும் சொல்லியிருந்தேன். முதல்ல இந்த உலகம் தோன்றுவதற்கு முதற்காரணமாக இருப்பது மாயை. மாயையிலிருந்து தான் இறைவன் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான் அப்படின்னு சொல்லி இருந்தோம். இந்த மாயை இல்லைன்னா உலகம் தோன்றாதுன்னு சொன்னதுனால மாயை முதற்காரணம். இதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னோம். ஒரு குடம், அந்த குடம் செய்வதற்கு மண் மிக மிக முக்கியம். அதை செய்வதற்கு ஒருவன் தேவை. அப்ப மண் முதற்காரணம், குடம் காரியம். ஏன்னா அதிலிருந்து வர்றது, எனவே இது காரிய பொருள் அப்படின்னு சொல்றோம். அப்ப உலகம் ஒரு காரிய பொருள், மாயை காரணம். யார் ஒருவர் செய்கிறாரோ அவருக்கு நிமித்த காரணம்னு பேரு. நிமித்த காரணம்னா இப்ப இறைவனுக்கு நிமித்த காரணம்னு பேரு, ஏன்னா உலகத்தை செய்பவர். அதே மாதிரி மண்பானை குடத்தை செய்பவர், அந்த குயவர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு நிமித்த காரணம்னு பேரு. இதற்கு பயன்படக்கூடிய கருவிகள் இருக்கு. சக்கரம் இருக்கு, அதுக்கு குச்சி இருக்கு, அதை தள்ளுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் துணை காரணம்னு பேரு. எனவே மாயையை முதற்காரணமாக கொண்டு நிமித்த காரணமான இறைவன் உலகத்தை செய்விக்கிறான், உலகத்தை படைக்கிறான். அப்படி உலகம் வந்துருச்சு. இதுல 3 விதமான மாயைகள் சொன்னோம். ஒன்னு சுத்த மாயை, இன்னொன்னு அசுத்த மாயை, இன்னொன்னு பிரகிருதி மாயை. அது பேர்லயே இருக்கு, தூய்மையான மாயை. எனவே அது சுத்த மாயை. அசுத்தம் கொஞ்சம் கலந்து இருக்குது. என்ன அசுத்தம் கலக்கும்? பொதுவாக நம்ம சொல்றது ஆணவ மல கலப்பு. எனவே இது அசுத்த மாயை. அதை விட ஆணவ மலத்தினுடைய தன்மை அதிகமா அறியாமையும் அதிகமாக இருந்ததுன்னா அந்த மாயை பிரகிருதி மாயை. அந்த மாயை தான் விரிந்து உலகமாக வரப்போகிறது. இதுதான் பிரகிருதி மாயைன்னு பேரு. நாம அதுல இருந்து தான் தத்துவங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன அப்படின்னு சொன்னோம். இந்த பிரகிருதி மாயை இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் அறியாமை இருக்குது, ஆணவம் கலந்து இருக்குது. எனவே இதுல இருந்துதான் நமக்கு இந்த தத்துவங்கள் தோன்றுகின்றன. அது எவ்வாறு தத்துவங்கள் தோன்றுகின்றன முதல்ல சொல்லியிருந்தோம். அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திட்டு அதுக்கு பிறகு ஞானேந்திரியங்கள் தோன்றும் வரையும் சொல்லி இருந்தோம். இப்ப அடுத்த முறை போவோம். இப்போ பிரகிருதி மாயையில முக்குணங்கள் இருக்குன்னு சொன்னோம். சாத்வீக குணம் இருக்கும், தாமச குணம் இருக்கும், ராட்சச குணம் இருக்கும். இந்த சாத்வீக குணத்தை சத்துவ குணம் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அன்னைக்கு ஒரு
நம்ம கந்தசஷ்டி விழாவில் ஒருத்தர் பேசும்போது அது சத்துவ குணம் இல்லைங்க, சாத்விக குணம்னு ஒரு அம்மா திருத்தினாங்க. அதை சத்துவ குணம் என்றும் சொல்லுவார்கள். எனவே சாத்விக குணம்னாலும் சத்துவ குணம்னாலும் ஒண்ணுதான். அது மாதிரி தாமச குணம் அப்படிங்கிறத, தாமத குணம் என்பதை தமோ குணம்னு சொல்லுவாங்க. ராட்சச குணம் அது ராசத கூறு அப்படின்னு சொல்ற அந்த இந்த 3 குணங்களும் இந்த பிரகிருதி மாயையில அடங்கி இருக்கும். எப்படி ஒரு பூவுக்குள்ளால மனம் அடங்கி கிடக்கிறதோ அது போல முக்குணங்களும் ஒரு பூவுக்குள்ளங்கிற அரும்புக்குள்ளால அடங்கி கிடக்கும். இந்த நிலைதான் பிரகிருதி மாயையில இருக்கிறது. இதுவே என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு விரியும். எப்படி முக்கா இருக்கிறது மலர்கிறதோ அப்பொழுது அந்த முக்குணங்களும் வெளிப்படும். எப்படி மலர் விரிந்த உடனே அதுக்குள்ள இருக்கிற நறுமணம் நமக்கு வருகிறதோ அதை போலவே இந்த 3 குணங்களும் வெளிப்படுத்தி நிற்கும், சமமாக நிற்கும். அப்படி இருந்தால் அந்த நிலைக்கு சித்தம் என்று பெயர். அந்த நிலைக்கு சித்தம் அப்படின்னு பெயர். இத குணத்தத்துவம் என்று சொல்லுவார்கள். அப்ப அகக்கருவிகள்ல முதல்ல தோன்றது சித்தம். அந்த முக்குணங்கள் சொன்னோம், அந்த முக்குணங்கள்ல 3ம் சமமாக இருப்பது சித்தம். எனவே ஒருத்தருக்கு சித்தம் கலங்கி போச்சுன்னு சொன்னா அந்த 3 குணங்களும் கலங்கி விட்டதுன்னு அர்த்தம். இதுதான் சிந்திக்கிறது, சிந்திக்கக்கூடியது சித்தம். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப சித்தம்ங்கிற முதல்ல ஒரு அந்த கரணம் தோன்றிவிட்டது. இந்த முக்குணங்களை பத்தி சொல்லும் போது நாளுக்கே முக்குணம் இருக்கு. எப்படி ஒரு மனிதனுக்கு முக்குணம் இருக்கிறதோ அது மாதிரி நாளுக்கு முக்குணம் இருக்கிறது. இப்ப இன்னைக்கு திங்கக்கிழமை 6ல இருந்து 7:30 வரைக்கும் இந்த குணம், 7:30ல இருந்து 9 வரைக்கும் இந்த குணம் அப்படின்னு சொல்லி முக்குண வேலைன்னு நம்ம பஞ்சாங்கத்தினுடைய கடைசி பக்கத்துல பாத்தீங்கன்னா முக்குண வேலைன்னு ஒண்ணு போட்டிருக்கான். திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் முழுமையா போட்டு 6ல இருந்து 7:30, 7:30 to 9 இப்படி எல்லா மணிக்கும் எல்லா நேரத்திற்கும் இந்த எந்த வேலை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி மனிதனும் அப்படிதான் 3 குணங்கள் உள்ள வேலை இருக்கிறது நமக்கு. அது காலையில கொஞ்சம் சாத்வீக குணத்துல நம்ம எழுந்திருக்கும் போது சாத்வீக குணத்துல எழுந்திருப்போம். மத்தியானத்துல கொஞ்சம் கொஞ்சமா ராசத குணம் தோன்றும். அதனாலதான் வேலை மத்தியானத்துல வச்சிருக்கோம். காலையில 9 மணிக்கெல்லாம் சாத்விக குணத்துல, அதாவது காலை எழுந்தவுடன் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். தாமத குணம்ங்கிறது நம்ம முன்னாடியே சொன்னோம், அதுல மோகம் மூடம் இதெல்லாம் அமைஞ்சிருக்கும். அதனால்தான் மாலையில நம்ம டல்லா இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம விளையாட்டை செஞ்சோம்னா, விளையாடினோம்னா நமக்கு அந்த சுறுசுறுப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் மாலை முழுதும் விளையாட்டு என்று சொல்கிறார்கள். அதனாலதான் காதல் வயப்பட்டவர்கள் மாலை மலரும் என் நோய் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். காலையெல்லாம் சொல்லல, காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் என் நோய் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ நம்ம சித்தம் பார்த்தோம். சித்தத்துக்கு பிறகு அடுத்தது புத்தி தோன்றுகிறதுன்னு சொன்னோம். அந்த புத்தி என்னன்னு கேட்டா சாத்வீக குணம் அதிகமாக இருக்கும். அப்ப சித்தத்திலிருந்து புத்தி தோன்றுகிறது. புத்தியில சாத்வீக குணம் அதிகமாக இருக்கும். இந்த குணம்ங்கிறது மென்மையான குணம், ரொம்ப சாந்தமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா உணவு வகையிலேயே கூட சாத்வீக உணவு இருக்கு. அது சைவ உணவு பூரா சாத்வீக உணவு. மற்ற உணவுகள்லாம் மற்ற இது ராசத உணவு. சிலது எதுவும் செய்யாது, அது தாமத குணம். இப்படி உணவு வகையிலையும் இருக்கு, பொழுதுலையும் இருக்கு, 5 பூதங்கள்லையும் இருக்கு. இப்படி பார்க்கிறோம். அப்ப சாத்வீகம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த தத்துவம் புத்தி தத்துவம் என்று சொல்கிறோம். அப்ப முதல்ல குணதத்துவம் தோன்றுச்சு, அதாவது சித்த தத்துவம் தோன்றுச்சு. அடுத்தது புத்தி தத்துவம் தோன்றுச்சு. அதுக்கு பிறகு அகங்காரம் தோன்றுது. அகங்காரம் என்னன்னா அந்த ராட்சத குணம் அதிகமாக இருக்கும், அது அகங்காரம். அகங்காரம் அப்படின்னு சொன்னா நாம ஒரு செயலை நாம் இப்பொழுது செய்வோம் அப்படின்னு மந்தமா உட்கார்ந்து இருக்காம எழுதுறதுக்குள்ளிய ஊக்கக்கூறு என்பதனாலே அதை ராட்சத கூறு என்கிறோம். இதற்கு அகங்காரம் என்று பெயர். அப்ப இப்ப சித்தம், புத்தி, அகங்காரம் 3ம் தோன்றுச்சு. இந்த 3 அந்த கரணங்கள். இந்த அகங்காரத்துல 3 வகை கூறுகள் உள்ளன. ஒண்ணு சாத்வீக கூறு, இன்னொன்னு ராட்சத கூறு, இன்னொன்னு தாமத கூறு. சாத்வீக கூறுல சாத்வீகம் அதிகமா இருக்கு, இதுக்கு தைசதம்னு பேரு. ராட்சத கூறுக்கு வைகாரிகம்னு பேரு.
தாமத கூறுக்கு பூதாதி அப்படின்னு பேர். இப்ப தைசத கூறுல சாத்வீகம் அதிகமா இருக்கும். அப்ப அகங்காரத்துல சாத்வீக கூறுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல முதலாக மனம் தோன்றுகிறது. அப்ப சித்தம்ங்கிறது பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றுது, புத்திங்கிறது சித்தத்திலிருந்து தோன்றுகிறது, புத்தியிலிருந்து அகங்காரம் தோன்றுகிறது, அகங்காரத்துல 3 கூறு இருக்கு, சாத்வீக கூறிலிருந்து மனம் தோன்றுகிறது. அப்ப மனம் சாத்வீக கூறாக இருக்கிறது. அடுத்து ஞானேந்திரியங்கள்னு சொன்னோம். அத ஞான இந்திரியங்கள், தூய தமிழ்ல சொன்னோம்னா அறிவு கருவிகள். சொல்லுங்கம்மா. அந்த அகங்காரத்துல இருந்த அந்த 3 இன்னொரு கூறு அது சொல்லுங்க இன்னொரு தடவை. சாத்வீக கூறு ஒண்ணுமா, ராசத கூறு ஒண்ணுமா, தாமத கூறு ஒண்ணுமா? இந்த சாத்வீக கூறுங்கிறது தைசதம் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு ராசத கூறுல வைகாரிகம்னு சொல்றோம். தாமத கூறு பூதாதி. சரிங்களாமா? இப்போ சாத்வீக கூறுல தான் மனம்ங்கிறது தோன்றுச்சுன்னு சொன்னோம். அடுத்தது ஞானேந்திரியங்கள் மொத்தம் 5. அது எப்படி ஆர்டரா தோன்றுதுன்னு பாத்தீங்கன்னா, செவி முதல்ல, காது தான் தோன்றும். அதனாலதான் அந்த 7வது மாசம் 8வது மாசம் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அந்த வளையல் ஓசை காதுக்கு கேட்கும்னு சொல்லுவோம். அப்ப முதல்ல தோன்றுவது காது, செவி, அப்புறம் தோல், அப்புறம் கண், அப்புறம் நாக்கு, அப்புறம் மூக்கு. ஆக ஒருவருக்கு அறிவு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த 5 வழியா தான் வரும். அதனாலதான் இதற்கு ஞான இந்திரியங்கள் அல்லது அறிவிக்கருவிகள்னு பேரு. இது சாத்வீகமாக இருக்கிற பகுதியிலிருந்து வருது. ஆனா அறிவு வருவதற்காக இறைவன் அமைச்சதுல அது வழியா ஆசையும் வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்க்கிறோம், கண்ணால ஒண்ணு பார்க்கிறோம், கண்ணால நமக்கு அறிவு வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா அது என்ன ஆயிடுச்சு, ஆசையும் அது வழியா வர ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் மனிதனுக்கு துன்பமே. ஆக இந்த ஞானேந்திரியங்கள் 5, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், ஆக இதுல ஒரு 5 நாளும் 9 இது சென்ற வகுப்புல சொன்னோம். எப்படி 9ம் தோன்றிச்சு, 9 தத்துவமும் தோன்றிச்சு அப்படின்னு சொன்னோம். இத பெரிய புராணத்துல சுந்தரர் என்ன பண்றாரு, சிவபெருமான் முன்னாடி, நடராஜர் முன்னாடி போய் நின்று வழிபடுகிறார். அப்படி வழிபடும் போது பெரிய புராணத்துல சேக்கிழார் சுவாமி சொல்றாரு, இந்த 5 கருவிகள் இருக்கு பாருங்க, அது வழியா வர்ற அறிவு பேரறிவு. அதுல இத நடராஜாவை பார்த்த உடனே கண்ணு மட்டும்தான் வேலை செய்ய ஆரம்பிச்சுதான். மீதி இருக்கிற செவி, தோல், நாக்கு, மூக்கு ஆகியவை வேலை செய்யவே இல்லையா. அப்ப கண்ணு மட்டும் வேலை செய்யுது. அப்ப இறைவனை பார்க்கும் பொழுது நாம் கண்ணார வழிபட வேண்டும். அப்புறம் அதே மாதிரி 4 குணங்கள் இருக்கு இல்லையா, 3 குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 குணத்துல ஒரே ஒரு குணம் மட்டும்தான் வேலை செஞ்சுதான். அதே மாதிரி அந்த 3 குணங்களும் அதே போல 4 அந்த கரணங்கள் ஒரு கரணம் மட்டும்தான் வேலை செய்தான். அப்படி செய்த உடனே அப்ப முழுதும் மனத்தை ஒன்றி அவரை பார்த்தார், வழிபட்டார் அப்படின்னு சொல்றார். அப்ப கண்ணு மட்டும் வேலை செய்யுதுன்னா மற்ற கருவிகள் வேலை செய்யலன்னு அர்த்தம். எப்பொழுதும் யார் ஒருவருக்கு ஒரு கருவி வேலை செய்யாமல் இருக்கிறதோ அப்ப மற்ற கருவி அதிகமாக வேலை செய்யும். நாம மற்ற எல்லா கருவிகளை மூடிட்டு கண்ணை மட்டும் திறந்தா எல்லா கருவிகள் செய்யக்கூடிய வேலையையும் கண்ணு செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப பெருமானை பார்க்கிற போது கண்ணார பார்க்கணும். சில பேர் நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்ச உடனே கண்ணை மூடி மனத்துல நினைக்கிறதா நினைச்சுக்கிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. கண்ணார பார்க்கணும் இறைவனை. கண் மூடி இருக்கிறதா நம்ம வீட்டிலே இருந்து இவங்க இருக்கலாம், அதுக்கு அங்க போய் உட்கார்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நம்ம பார்க்கிறோம். அந்த பாடலை சொல்றோம் பாருங்களேன். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. அது நம்ம இந்த கரணம்லாம் வருது, அதுக்காக தான் இந்த பாடலை சொல்றேன். குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆக. ஆச்சுங்களா? அப்ப 5 பேரறிவும் கண்களே கொள்ளனா 5 வழியாவும் அறிவு வரும். அதுல கண்ணு மட்டும் திறந்திருக்குது, மற்ற கருவிகள் மூடி இருக்கு. அதே மாதிரி அளப்பெரும் கரணங்கள் 4. அப்ப கரணம் 4, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். அதுல 4 என்ன ஆயிடுச்சு, சிந்தையே ஆக.
அப்ப சிந்தையில சிந்திக்கிறது என்ன? இறைவனை மட்டும்தான் சிந்திக்கிறார். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமே ஆக. அப்ப 3 குணங்கள்ல மிக அதிகமாக இருக்கிறது சாத்வீகமாக இருக்கிறது. இந்த 3 நிலையும் நம்ம இருந்தால், அப்படி சுந்தரர் பாடுறார் 5 பேரறிவும். சுந்தரர் இறைவனை வழிபடுவதை சேக்கிழார் பாடுறார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக, குணமொரு 3 திருந்து சாத்வீகமே ஆக, இந்து வாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையின் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். ஆக இறைவனை வழிபடுகிற போது சுந்தரர் எப்படி வழிபட்டாரோ அதை நினைவில் நிறுத்தி வழிபட்டால் சால சிறந்தது, அதிக பயன் விளைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த சாத்வீக குரு இந்த மனம்ங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த மனம் என்ன செய்யும்? ஒண்ணு அகக்கருவியாகவும் இருக்கும், புறக்கருவியாகவும் இருக்கும். இப்ப கண்ணு ஒன்ன பாக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், மனமும் அதை கூட போய் அதை வாங்கிட்டு வந்து உள்ளுக்குள்ளால புத்திக்கு கொடுக்கும், புத்தி தத்துவத்துக்கு கொடுக்கும். அப்ப மனம் புறக்கருவியாகவும் செயல்படுகிறது, அகக்கருவியாகவும் செயல்படுகிறது. எப்படி புறக்கருவியாக செயல்படுதுன்னா, கண்ணால பார்க்குது, கண்ணால பார்த்த உடனே அங்க போயிட்டு நாம இந்த பொருளை பார்க்கிறோம், அதை அங்கிருந்து உள்ள கொண்டு வந்து புத்திக்கு கொடுக்குது. புத்தி என்ன பண்ணும்? அதை ஆராய்ச்சி செய்யும். புத்தி ஆராய்ச்சி செய்யும், ஆய்ந்து இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம், இது நல்ல காட்சி, இது பார்க்கக்கூடாத காட்சி அப்படின்னு நிச்சயம் பண்ணும். அப்ப மனம் பற்றும், புத்தி நிச்சயிக்கும். அப்புறமா சித்தம் என்ன பண்ணும்? அதை சிந்திக்கும். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு கேட்டா, ஒரு தவறு நிகழ்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்கும் போது 3 துறை நம்ம அரசுகிட்ட இருக்கு. ஒன்று காவல்துறை, இன்னொன்று நீதித்துறை, இன்னொன்று சிறைத்துறை. இப்போ காவல்துறை என்ன பண்ணும்? அந்த குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் அப்படின்னு இல்லாம யார் யார் மீது சந்தேகம் இருக்கிறதோ அத்தனை பேரையும் பற்றும், அழைச்சிட்டு வந்துடும், அதை விசாரிக்கும். விசாரிச்சு அவங்களே நம்ம குற்றம் செய்தவரா இல்லையான்னு தீர்மானிக்க முடியாது. அதை எடுத்துட்டு போய் அவங்க நீதிமன்றத்துல கொடுப்பாங்க. நீதிமன்றத்துல ஒப்படைச்ச உடனே அதை நீதிமன்றம் விசாரிக்கும். விசாரித்து அவர் குற்றம் செய்தவர் தானா இல்லையா என்பதை முடிவு செய்யும். இப்ப புத்தி அந்த வேலையை தான் செய்யும். நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சிட்டோம்னா, நான் அதை புத்தி கட்டு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த நிச்சயத்தில் நம்ம சரியா செய்யலைன்னு அர்த்தம். அப்ப தண்டனையை சொல்லிடும். ஆனா தண்டனையை நீதிமன்றம் நிறைவேற்றாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? சிறைத்துறைக்கு கொடுப்பாங்க. இவருக்கு ஆயுள் தண்டனை, இவருக்கு இந்த தண்டனை, 2 ஆண்டு தண்டனை அப்படின்னு தண்டனையை அது செய்யும். அந்த மாதிரி நமக்கு இந்த அந்த கரணங்கள் இந்த 3 செயல்களையும் அற்புதமாக செய்கின்றன. அப்ப இறைவனுடைய படைப்பு பாருங்க, மனம்னு ஒண்ணு, புத்தின்னு ஒண்ணு, சித்தம் ஒண்ணு, அகங்காரம்னு ஒண்ணு, இப்படி உள்ள வெளியில தெரியாத ஒரு அற்புதமான ஒரு கரணங்களை, கருவிகளை நமக்கு இறைவன் தந்திருக்கிறார். அடுத்தது போறேன். ஆக இப்போ 9 ஒரு 4 13 சொல்லிட்டோம். 5 4 9 சொல்லியிருக்கோம். இப்ப அடுத்தது ராசத கூறு. அந்த ராசத கூறுல வைகாரிகம் அப்படின்னு சொன்னோம். இதுல கண்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய வாய், கால், கை, எருவாய், கருவாய். வாய் தோன்றியிருக்கு, கால் தோன்றியிருக்கு, கை தோன்றியிருக்கு, எருவாய் தோன்றியிருக்கு, கருவாய் தோன்றியிருக்கு. இந்த 5 இந்திரியங்களும் கண்மேந்திரியங்கள். கண்மம்னா செயல்னு அர்த்தம். அப்ப செயல் செய்யக்கூடிய கருவிகள் இந்த 5. ஆக மொத்தத்துல ஒரு 9, இப்போ ஒரு 5, 14 தத்துவங்கள் தோன்றிடுச்சு. இப்போ இந்த வாய், கால், கை, எருவாய், கருவாய் அப்படிங்கிறது எப்படி வருது, என்ன செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வாய். நமக்கு தெரியும், வாய் பேசுதல் செய்யும். கால் நடத்தல் செய்யும்.
கை கொடுக்கும் வாங்கும், அதாவது இடுதலும் ஏற்றலும் செய்யும். எருவாய் கழித்தல் செய்யும், கருவாய் இன்புறுதலை செய்யும். எனவே இந்த ஐந்தும் செய்யக்கூடிய செயல்கள் பேசுதல், நடத்தல், இடுதலும் ஏற்றலும், கழித்தல், இன்புறுதல் ஆகிய ஐந்தும் இதனுடைய தொழில்கள். எனவே இந்த கருவிகளுக்கு செயற்கருவிகள் அல்லது தொழிற்கருவிகள் என்று பெயர். அல்லது இந்திரியத்துல சொல்லணும்னா கண்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு கண்மேந்திரியங்கள்னு பேர். அப்ப நம்ம நினைக்கலாம், சார் நான் கண்ணை கூட சிமிட்டுறேன், அப்ப அது எந்த கண்மேந்திரியத்துல வரும் அப்படின்னு கேட்டா, அதாவது கை இடுதலும் ஏற்றலும் சொன்னாலும் கூட நம்ம கழுத்தை அப்படி அசைக்கிறோம், கண்ணை இமைக்கிறோம், இது எல்லாமே கையினுடைய செயல்களாக கருதப்படும். கை தான் இது. அதே போல இப்ப எருவாய் இருக்கு, இது மலஜலம் கழித்தல் மட்டும் இல்லை. அந்த எருவாயானது உடம்புல இருக்கிற இப்ப வியர்வை வெளியேறுது, நீர் கோத்துக்குச்சுன்னா மூக்க சிந்துரும். அது அப்படி உடம்பிலிருந்து கழிவு மண்டலம் என்னென்ன இருக்கோ அது பூரா எருவாயில வந்துடும். ஆக எருவாயினுடைய செயலாக செயல்கள் இந்த 5 தான். மற்ற சின்ன சின்னதெல்லாம் பக்கத்துல கையில சேர்த்திருப்பாங்க. இப்ப காலை மடக்கிறோம், அப்ப நடத்தல் மட்டும் கால். அதே நேரத்துல இந்த காலை மடக்கிறோங்கிறது கையினுடைய செயல்பாட்டாக கருதப்படும். ஆகவே எந்த செயல்ங்கிறது சின்ன சின்ன செயல் எல்லாம் அதுலயும் ஒன்னா அடக்கி 5 தொழில்களாக பெரியவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அடுத்தது இப்ப சில பேர் நினைக்கலாம், கருவாயும் எருவாயும் ஏன் தனித்தனியாக வைத்திருக்கிறார்கள்? ஒண்ணுதானே சார், ரெண்டுமே கழித்தல் தானே செய்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த எருவாய்க்கும் கருவாய்க்கும் உள்ள வேறுபாடை தெரிஞ்சுக்கிட்டா அது தனியா ஏன் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஒண்ணு, எருவாய் கழித்தல், கருவாயும் ஒரு விதத்துல கழித்தல் தான். ஆனால் எருவாயை அடக்கணும்னா அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால மலஜலம் கழிப்பதை நாம தடுக்க கூடாது. தடுத்தோம்னா அது உடல் நலத்திற்கு கேடு. ஆனா கருவாய் அப்படி இல்லை. கருவாயை தடுத்து நிறுத்தினோம்னா உடலுக்கு தேஜஸ் உண்டாகும். பிரம்மச்சரியம் இருக்கிறவங்களை பார்க்கலாம், அவர்கள் மிக முகப்பொலிவோடு இருப்பார்கள், உடல் நலத்திற்கு மிகச் சிறந்தது. எனவே கருவாய் என்பது கட்டுப்படுத்த வேண்டியது, எருவாய் கட்டுப்படுத்த கூடாதது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, தனித்தனியான தத்துவமாக வைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இனப்பெருக்கம் என்பது கருவாயில் நிகழ்கிறது. அந்த எருவாயில அந்த நிகழ்வு கிடையாது. எனவேதான் இவங்க என்ன பண்றாங்க, ரெண்டையும் தனித்தனியாக வைத்திருக்கிறார்கள். நம்ம இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். சில பேர் கேட்கலாம், ஏன் சார் எருவாய் தான் ஒண்ணு இருக்கு, கருவாய் ஏன் இல்லை, இப்படி ஏன் வச்சிருக்காங்கன்னு கேட்டா, இதைத்தான் நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 5 இந்திரியங்களும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப கண், காது, மூக்கு இதெல்லாம் சொன்னோம், ஞானேந்திரியங்கள்னு. இவையெல்லாம் கருவிகளினுடைய பெயர்கள். அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நுட்பமா சொல்றேன். இவையெல்லாம் கருவிகளினுடைய பெயர்கள். இவை என்ன பண்ண, இப்ப கண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், அது கண்ணுங்கிறது ஒரு கருவி, இது தத்துவம் கிடையாது. ஆனா ஏன் தத்துவமா கொள்றோம்னு சொன்னா, இந்த கண் என்ன பண்ணுது, இடமாக இருந்து பார்த்தல் என்கிற புலனுக்கு பார்த்தல்ங்கிற அறிவை தருகிறது. அந்த சக்தியை தான் நம்ம தத்துவம்னு சொல்றோம். கண் தத்துவம் இல்லை, கண்கிறது ஒரு கருவி. ஆக இந்த கண்ணானது பார்த்தல் என்கிற ஒரு தொழிலை, அறிவை செய்வதற்கு உள்ள ஆற்றல் இருக்கு பாருங்க, அதுதான் இன்பம். அதை தான் இந்திரியம்னு சொல்றோம். இப்ப காது இருக்கு, காதுங்கிறது ஒரு கருவி. அந்த கருவியின் வழியாக நாம் கேட்டல் என்கிற அறிவை பெறுகிறோம். அதற்குரிய ஆற்றல் தான் செவி இந்திரம் அப்படின்னு சொல்றோம். எனவே இவையெல்லாம் உறுப்பு. நம்ம சொல்றதெல்லாம் கண், காது இதெல்லாம் சொல்றோம் பாருங்க, அது பூரா உறுப்பு. ஆனா அந்த உறுப்புகள்ல நாம எதை புலன்களை உணர்கிறோமோ
அந்த ஆற்றலை தான் நம்ம இந்திரியங்கள்னு சொல்றோம். அதே போலதான் கால் கைக்கும். இப்ப கை இருக்குன்னு சொன்னா பாருங்க, இறைவன் வந்து எப்படி படிச்சிருக்காரு, கையை வந்து முன்பக்கம் தான் மடக்க முடியும். ஏன்னா கொடுக்கறதும் வாங்குறதும் முன்பக்கம் தான். ஆனா காலை வந்து முன்பக்கம் மடக்க முடியாது. நடக்கிறது காற்றை உந்தி நம்ம நடக்கணுங்கிறதுனால பின்பக்கம் தான் மடக்க முடியும். அதாவது நம்ம சில நேரத்தில் சிந்திச்சு பார்த்தா நமக்கு எவ்வளவு இதா இருக்கு பாருங்க. முன்னோர்கள் எந்த அளவுக்கு தத்துவமா ஊன்றி இதை யோசிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது நமக்கு அப்படியே வியப்பு மேலிடுகிறது. இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இந்த இதே போலதான் இதுவெல்லாம் உறுப்புகள். ஆனா இந்த உறுப்புகள்ல இருந்து நடத்தல் என்கிற வேலையை செய்யறதுனால இதை வந்து நம்ம தத்துவமாக கருதுகிறோம். எனவே இந்திரியங்கள்ங்கிறது தான் இது. இந்திரியம் பேரே ஒழிய இது உறுப்புகள். அதனால் நாம் பெறக்கூடியது தான் இந்திரியம், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம். இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு செவி இருக்கு, காது இருக்கு, அவருக்கு கேட்கல, கேட்கும் புலன் இல்லை, கேட்கும் புலன் கிடைக்கலன்னு வச்சுக்கீங்க, அப்ப அவருக்கு அந்த செவி இந்திரியம் இல்லை. ஏன்னா அது கேட்கக்கூடிய திறன் இல்லை. அந்த கேட்கக்கூடிய திறன் இருந்தா தான் அவருக்கு செவி இந்திரியம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லா இந்திரியத்துக்கும் வச்சுக்கணும், ஞானேந்திரியத்துக்கும் வச்சுக்கணும், கண்மேந்திரியத்துக்கும் வச்சுக்கணும். அதை நன்றாக உணர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நுட்பமான விஷயம், அதனால தான் கொஞ்சம் தனியா சொல்லியிருக்கிறேன். அடுத்தது இந்த கண்மேந்திரியங்கள் நல்லா பாருங்க, இது வைகாரிக அகங்காரத்திலிருந்து உண்டாகுது. வைகாரிகம் சொன்னா அதுல வந்து என்னாச்சுன்னா ராசத குணம் அதிகமா இருக்கும். ராசத குணம் அதிகமா இருந்தா தான் நாம ஒரு ஊக்கம் பெற்று எழ முடியும், நடக்க முடியும். ஆகவே ஊக்கம் வேணுங்கிறதுனால தான் இது ராசத குணமாகிய வைகாரிக அகங்காரத்திலிருந்து தோன்றி இருக்கிறது. அப்ப கொடுக்கணும், வாங்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்ததுன்னா அதனால தான் அது ராசத குணத்திலிருந்து வந்திருக்கு. சப்போஸ் சாத்விக குணத்துல இருந்தோ அல்லது இது தாமத குணத்துல இருந்தோ இருந்ததுன்னா இது வேலையே செய்யாது. ஏன்னா தொழிற்கருவிகள் வந்து வேலை செய்யணும், அப்பதான் ஆன்மாவுக்கு பலன் கிடைக்கும். எனவே இது ராசத குணத்திலிருந்து உண்டாகிறது. அப்ப எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. மனத்தை சாத்விக குணத்துல வச்சிருக்காங்க, சாத்விக கூறுல இருந்து வந்திருக்கு. இது வந்து இந்த ராசத கூறுல இருந்து வந்திருக்கு. எவ்வளவு பொருத்தமாக அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது அதே போல இன்னொரு அதுக்கு அடுத்தது போறோம். அது வந்து தாமத கூறு. அந்த தாமத கூறுல இருந்து முதல்ல தன்மாத்திரைகள் தோன்றுகின்றன. இப்ப தன்மாத்திரைகள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஓசை கேட்கிறோம், காதால கேட்கறது, தொடுறோம், ஊறு, ஒளி கண்ணில் பார்க்கிறோம், நாக்கு சுவை, கந்தம் மனம். இதை அவங்க என்ன பண்ணுவாங்க, சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்று சொல்லி இருப்பார்கள். நாம தமிழ்ல ஓசை அதான் சத்தம், பரிசம் தொடுதல் அதான் ஊறு, ரூபம் அப்படிங்கிறது ஒளி, ரசம் சுவை, கந்தம் மனம். இந்த ஐந்தும் தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படுகின்றன. இது எங்கிருந்து உண்டாகுதுன்னு கேட்டா தாமத கூறாகிய பூதாதியிலிருந்து உண்டாகிறது. இப்போ இந்த தன்மாத்திரைகளை கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரியணும், அதுக்காக கொஞ்சம் ஆழ்ந்து பார்ப்போம். இந்த பூதாதி அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள் தோன்றுகின்றனன்னு சொன்னோம். தன்மாத்திரையில இருந்துதான் நமக்கு வந்து 5 பூதங்கள் தோன்றுகின்றன. சரிங்களா? இப்ப சித்தாந்தம் என்ன சொல்லுது, முதல்ல தன்மாத்திரை தோன்றுது, அப்ப ஓசை தோன்றுகிறது, அந்த ஓசையிலிருந்து தான் ஆகாயம்ங்கிற பூதம் தோன்றுகிறது, பரிசத்திலிருந்து காற்று தோன்றுகிறது, ஒளியிலிருந்து நெருப்பு தோன்றுகிறது, ரசத்திலிருந்து அதாவது சுவையிலிருந்து நீர் தோன்றுகிறது, வாசனையிலிருந்து நிலம் தோன்றுகிறது. இப்போ நாம நினைச்சிருப்போம் இதுல இருந்து அது தோன்றுதுன்னு நினைப்போம். இந்த தன்மாத்திரைகளிலிருந்து இது தோன்றுகிறது. இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்போ சூக்குமத்துல இருந்து தான் தூலம் தோன்றும். அப்ப முதல்ல தோன்றுவது தூலம், அப்புறம் தோன்றுவது முதல்ல தோன்றுவது சூக்குமம், அப்புறம் தோன்றுவது தூலம். எனவே ஒரு விதை போடுறோம், விதை போட்டோம்னா எடுத்த உடனே மரம் உண்டாயிடாது, முதல்ல முளை உண்டாகும். அதே போல இந்த தாமத கூறுங்கிற இடத்துல இருந்து முதல்ல தன்மாத்திரை உண்டாகுது, பிறகு தன்மாத்திரையில இருந்துதான் பூதங்கள் உண்டாகிறது. இப்ப அதை திருப்பி சொல்றேன். ஓசை அப்படிங்கிறது சத்தம்னு சொன்னேன், அதுல இருந்து ஆகாயம் உண்டாகிறது, ஊர்ல இருந்து காற்று உண்டாகிறது,
ஒளியிலிருந்து நெருப்பு உண்டாகிறது, சுவையிலிருந்து நீர் உண்டாகிறது, வாசனையிலிருந்து நிலம் உண்டாகிறது. அப்ப தன்மாத்திரைகள் அப்படிங்கிறது வேற, பூதங்கள்ங்கிறது வேற. சரிங்களா? இப்ப தன்மாத்திரைகள் 5, பூதங்கள் 5. அப்ப 5 5 10 ஆயிருச்சு. இது ஒரு கர்மேந்திரியம் ஒரு 5 15 ஆயிருச்சு. ஞானேந்திரியங்கள் ஒரு 5 20, 4 அந்த கரணம். ஆக 24 தான் ஆன்ம தத்துவங்கள். அப்ப 24 தத்துவங்கள் தோன்றும் முறையை நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்படிதான் தோன்றி இருக்கு. இதுல ஒன்றும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் நான் ஒன்றும் அதிகமாகவும் சொல்லலை, சும்மா சுருக்கமா அதை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த தன்மாத்திரைகள் என்றால் என்னங்கிறத கொஞ்சம் ஆழ்ந்து நோக்குவோம். முதல்ல ஓசை காதுல விழறது. காதுல விழுந்த உடனே தன்மாத்திரைனா என்ன அர்த்தம்னு கேட்டா, தன்னளவில் நிற்றல்னு அர்த்தம். தன்னளவில் நிக்குது. எப்படி தன்னளவில் நிக்குது? இப்ப காதுல எனக்கு ஒரு ஓசை விழுது, ஒருத்தர் பாடுறார், ஒரு திரைப்பட பாடலை பாடுறார். உடனே அது இனிமையா இருக்குது எனக்கு. ஆக இது இன்பமாக இருக்கிறது, இது இனிய ஓசை. ஒருத்தர் மடார்னு ஒரு பொருளை போடுறார், அப்ப அது வல்லோசையாக இருக்கிறது. அப்ப வல்லோசை, இனிய ஓசை, சாதாரண ஓசை, இப்படி ஓசை வேறுபடுத்தி அறிகிறோமே தவிர, ஓசைன்னு ஒண்ணு தனியா வேறுபாடு இல்லாத ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு கேட்டா அதுதான் தன்னளவில் நிறுத்தல். அதுதான் தன்மாத்திரை. இப்ப நம்ம கேட்கிற ஓசை தன்மாத்திரை இல்லை, வேறுபாடு அறிவது நம்ம பார்க்கிறோம். வேறுபாடே இல்லாமல் வெறும் ஓசையா அது நுட்பமாக இருக்கும், நம்ம காதுக்கே கேட்காத அளவுக்கு இருக்கும், அதுல வேறுபாடே தெரியாது. அப்படி இருக்கிற ஓசை தான் தன்மாத்திரையான ஓசை. அதுதான் ஓசை தன்மாத்திரை. அது மாதிரி ஊரு இப்ப தொடுறோம், ஒரு பரப்பை தொடுறோம், அப்ப அது சொரசொரப்பா இருக்கு, இல்லாட்டி வழுவழுப்பா இருக்குது, இல்ல ரொம்பவும் சாஃப்டா அப்படியே தொடவே முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படி வேறுபாடு அறியக்கூடியதாக இருக்கிறது தூலம். இதுக்கு ஒரு சூக்குமம் இருக்குது. அந்த சூக்குமம் தான் தன்மாத்திரை. நம்ம பார்க்கிறோமே தொடுறோமே அதுதான் தன்மாத்திரைன்னு நினைச்சுக்க கூடாது. நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். நம்ம ப்ராக்டிக்கலா இது பண்ணலைன்னா கூட சரி இதுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அதே மாதிரி தான் ஒளி. கண்ணில் பார்க்குறோம், இது ரொம்ப பிரைட்டா தெரியுது, ரொம்ப கொஞ்சம் டல்லா தெரியுது, இங்க சுத்தமா ஒளி இல்லை அப்படின்னு ஒளியினுடைய வேறுபாடு அறிகிற மாதிரி இருக்கிறது வேற. அது நம்ம பார்க்கிறோம், அது தூலம். இதுக்கு ஒரு சூக்குமம் இருக்கு, இது ஒளி. இவ்வாறு 5 இதுக்குமே வேறுபாடு இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் தன்மாத்திரை. அந்த தன்மாத்திரையில இருந்துதான் நமக்கு பூதங்கள் தோன்றுகின்றன. இப்ப அடுத்தது இந்த தன்மாத்திரை இருக்கு இல்லைங்களா, அது இப்ப சத்தம் இருக்கு. சத்தம் என்ன பண்ணுது? ஆகாயத்தை தோற்றுவிக்கிறது. தோற்றுவிக்கிறதோட இல்லாமல் தன்னுடைய குணத்தை, தன்னுடைய தன்மையை அந்த ஆகாயத்துக்கு தருகிறது. எனவே இப்ப ஆகாயத்துக்கு குணம் வந்துருச்சு. என்ன குணம் வந்துருச்சு? சத்தம்ங்கிற ஓசை உண்டாக்கக்கூடிய குணம் வந்துருச்சு. அப்ப சத்தம் ஓசைங்கிறது தன்மாத்திரை, ஆகாயம்ங்கிறது பூதம். அந்த பூதத்திற்கு சத்தம்ங்கிற ஒரு குணம் வந்துருச்சு. எனவே எதிலிருந்து தோன்றுகிறதோ அதனுடைய பண்பானது, அதனுடைய குணமானது இதற்கு வந்துவிட்டது. எனவே ஆகாயத்திற்கு ஓசைங்கிற குணம் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுங்க, முன்னாடி சொன்ன ஓசை தன்மாத்திரை, இப்ப சொல்ற ஓசை ஆகாயத்தினுடைய குணம். அது தத்துவம், இது தத்துவம் இல்லை. இப்ப நான் சொல்ற ஓசை தத்துவம் இல்லை, இது ஆகாயத்தினுடைய குணம். அதே மாதிரிதான் ஊரு. ஊருங்கிறது காற்றினுடைய குணம். ஊரிலிருந்து காற்று வந்தது. அந்த ஊரு தன்னுடைய இயல்பான ஊரினை இதற்கு தருகிறது, காற்றுக்கு தருகிறது. அப்ப காற்று நம்ம உடம்பு மேல படுது, ஊரினை விளைவிக்கிறது. ரொம்ப குழம்பி போயிட்டோமோ? குழப்பமா இருக்கா? அப்ப அதுக்காக தான் நானே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நானு இப்போ இந்த 5 இருக்கு பாருங்க, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் ஆகிய 5ம் 2 இடத்துல வரும். 5 பூதங்களுக்கு மேலேயும் வரும், 5 பூதங்களுக்கு கீழேயும் வரும்.
5 பூதங்களுக்கு மேல வர்றது காரணம். அதுல இருந்து தான் இது தோன்றுச்சு, அந்த 5 பூதங்கள் தோன்றுச்சு. அப்ப 5 பூதங்கள் தோன்றும் போது ஒரு ஓசை என்ன பண்ணும், தன்னுடைய இயல்பை அதுக்கு கொடுக்கும். அப்ப முன்னாடி ஓசையிலிருந்து இது வந்தது, ஆகாயம் வந்தது. ஆனா ஆகாயம் என்ன பண்ணும், ஒலியை உண்டாக்கும். அப்ப அதனுடைய குணமா மாறிடுச்சு. அப்ப முன்னாடி சொன்ன ஓசை ஆகாயத்துக்கு காரணமா இருந்தது, அது தத்துவம், தன்மாத்திரை. பின்னாடி சொன்ன ஓசை ஆகாயத்தினுடைய குணம், இது தத்துவம் இல்லை. இப்ப இது மட்டும் புரியுதுங்களா? சரி. அதே போலதான் ஊரு. ஊரு இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுது, ஊருங்கிறது நம்ம தொடு உணர்ச்சி நமக்கு உண்டாருது. அது பரிசம் அப்படின்னு சொல்றோம். அது என்னத்தை உண்டாக்குது, காற்றை உண்டாக்குகிறது. அப்ப காற்று தோன்றுவதற்கு காரணம் ஊரு. காற்றுக்கு அது தன்னுடைய குணமான ஊரினை இதுக்கு தருகிறது. அப்ப காற்று ஊரை உண்டாக்குகிறது. அப்ப ஊரு காற்றுக்கு மேலேயும் வருது, கீழேயும் வருது. காற்றுக்கு காரணமாகவும் இருக்கிறது, காற்றின் குணமாகவும் இருக்கிறது. காற்றுக்கு காரணமானது தத்துவம், காற்றுக்கு குணமா இருக்கிறது தாத்வீகம்னு சொல்ல போறோம். அது பின்னாடி. எனவே இந்த மாதிரி ஒண்ணுக்கு வச்சுக்கணும். இப்ப ஒளி இருக்குன்னு வச்சுங்க, அப்ப ஒளியானது சாதாரணமா பார்க்கிறோம். அப்ப ஒளியிலிருந்து தான் நமக்கு நெருப்பு தோன்றுகிறது. ஒளி தன்னுடைய பண்பான ஒளியை நெருப்புக்கு தருகிறது. அப்ப நெருப்பினுடைய பண்பு ஒளி. சரிங்களா? அதே போல சுவை. சுவைக்கு பாருங்க இறைவன் எப்படி வச்சிருக்காருன்னா, சுவையில் இருந்தா நீர் உண்டாகிறது. அதனாலதான் நாக்குக்கு சுவை உண்டாகுது. நாக்கு நீர்லயே இருக்கு. எவ்வளவு ஐடியா பாருங்க, நாக்கு நீர்ல இருக்கு. அதனாலதான் நமக்கு சுவை முட்டுகள் நமக்கு தெரியுது, சுவை தெரியுது. அது மட்டும் இல்ல, சமையல் நீர் இல்லாம செய்ய முடியாது. ஏன்னா சுவை தருவது நீர். அப்ப நீரினுடைய பண்பு சுவை. சரிங்களா? அப்ப நீருக்கு காரணமாக இருக்கிற சுவை பூதம், சாரி தன்மாத்திரை. நீருக்கு குணமா இருக்கிற சுவை தாத்பரியம். இதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கணும். இப்ப 5க்கும். சரிங்களா? இப்ப அடுத்தது போறோம். இப்போ ஓசை இருக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் உள்ள போ. ஓசை காதுல கேட்கறது, அது ஒன்றாய் நிற்கும். அதுக்கு ஒரே ஒரு பண்பு தான். வானத்தை உருவத்தெல்லாம் பார்க்க முடியாது, மீதி எதையும் பார்க்க முடியாது. ஓசை மட்டும்தான் வானத்துக்கு, ஆகாயத்துக்கு. இப்ப ஊரு இருக்கு பாருங்க, 2ஆய் நிற்கும். ஓசையும் இருக்கும், தொடு மேலையும் படும். அப்ப காற்று நம்ம மேல வீசும்போது நமக்கு ஊரு உண்டாகிறது. விஸ்ன்னு ஒரு சவுண்ட் வேற வருது. அப்ப ஓசை ஊரு 2 பண்பு உடையதாக இருக்கும் நீர். அப்ப ஆகாயம் ஒரே ஒரு பண்பா இருக்கும், இது 2ஆ இருக்கும். எது? காற்று. ஒளி இருக்கு பாருங்க, 3ஆ இருக்கும். எப்படி இருக்கும்? அதுக்கு ஓசையும் இருக்கும், ஊரும் இருக்கும், சுடும், கண்ணுக்கு பார்வையும் இருக்கும். அப்ப 3ஆக இருக்கும். சுவை இருக்கு பாருங்க, இது 4ஆ இருக்கும். ஓசை, தண்ணி கடகடன்னு ஆத்துல ஓடினாலோ கொட்டினாலும் சத்தம் கேட்கும். ஊர் நம்ம மேல பட்டாய நனையும், பார்க்கறதுக்கு இருக்கு, சுவை இருக்கு. அப்ப 4ஆவும் இருக்கும். மனம் இருக்கு பாருங்க, மீதி 4ஐயும் வச்சிருக்கும், மனமும் இருக்கும். அப்ப மனம், அதாவது மனம் உடைய நிலமானது 5ஆ இருக்கும். அப்ப ஒவ்வொரு அதாவது குணங்களும், முதல்ல ஆகாயம் 1ஆக இருக்கும், காற்று 2ஆ இருக்கும், நெருப்பு 3ஆ இருக்கும், நீர் 4ஆ இருக்கும், நிலம் 5ஆக இருக்கும். அதாவது இப்ப அடுத்தது பார்க்க போறோம். இப்ப ஆகாயம்னு வச்சுங்களேன். இப்ப 5லயும் ஆகாயம் ஒரு சிறப்பானது. என்னன்னு கேட்டா, உணர முடியாது. சத்தம் மட்டும் கேட்டோம், அதை பார்க்க முடியாது, உணர முடியாது. சிதம்பரத்துல இது ஆகாயத்தலம்னு சொல்லி போய் பார்ப்பாங்க. சிதம்பரம் உடனே யாரெல்லாம் என்ன கேட்பாங்க, அங்க ஏதோ ரகசியம் இருக்கு, அதை சொல்லுங்க சார்பாங்க. சிதம்பர ரகசியம்ங்கிறது உணர முடியாதது. அதுதான் சிதம்பர ரகசியம். அதனாலதான் சிதம்பரத்துக்கு திருங்கிற அடைமொழி இல்லை. மற்ற எல்லா தலங்களுக்கும் திருங்கிற அடைமொழி இருக்கும். ஆனா சிதம்பரத்துக்கு வேணா திருத்தில்லைன்னு வேணா போட்டுக்கலாமே தவிர, சிதம்பரத்துக்கு முன்னாடி அடைமொழி கிடையாது. ஏன்னு கேட்டா, அங்க இறைவன் 3 வடிவமாகவும் இருக்கிறார், உருவமா இருக்கிறார். அங்க சிவலிங்க திருமேனி இருக்கு, நடராஜ திருமேனி இருக்கு, அருவுருவமா இருக்கார், சிவலிங்க திருமேனி இருக்கு. அருவமா சிதம்பர ரகசியமாக இருந்திருக்கிறார்.
எனவே சிதம்பர ரகசியம்னா அங்க போய் தீட்சர்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து திறந்து காமிச்சிங்கன்னா ஒரு கிளை மாதிரி போட்டு அதுல வில்வ மாலையை தங்கத்தால செஞ்சு தொங்க விட்டுருப்பாங்க, அதுல சிவாய நமன்னு எழுதியிருப்பாங்க. அதுதானே ஒழிய அது ஒன்றுமில்லாத வெளி என்பதை காட்டுவதற்காக தான் சிதம்பர ரகசியம்னு அதை மூடி வச்சிருக்கிறாங்க. எனவே அதை உணர முடியாது. அது ஒண்ணு. இப்ப நம்ம ஒண்ணு இப்ப ஒண்ணுலயும் ஒண்ணு ஓசைனா ஒண்ணு இருக்குன்னு சொன்னோம், அடுத்தது ஊருனா 2 இருக்குன்னு, இப்படி 1 2 3 அதிகமாகிட்டே போகுது. இப்போ ஒளிங்கிறது ஒண்ணு, ஓசை சத்தம்ங்கிறது ஒண்ணுதான், ஊரு 2. அந்த ஊரு 2வது இருக்கிறது தான் பொது, அதாவது சிறப்பா இருக்கும், மற்றதெல்லாம் பொதுவா இருக்கும். கடைசியா ஒளி இருக்கு பாருங்க, ஒளி தான் சிறப்பா இருக்கும், மற்றவை பொதுவாக இருக்கும். எனவே கடைசியா சொல்லப்படுவது பொதுவா சிறப்பாகவும் மற்றவை பொதுவாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன, இது எப்படி சார் நீங்களா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, இதை விளக்கறதுக்கு திருவாசகத்துல ஒரு பாடல் இருக்கு. பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி. பார்னா நிலம், பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, இது போற்றி திருவகவல்ல வருது. நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, நீர்ல 4, இப்ப நம்ம சொன்னோம். அதுல தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. இந்த திருவாசக பகுதியை நம்ம நிறைய முற்றோதல்ல படிச்சிருப்போம். இப்ப தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை படிச்ச உடனே நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இன்பமா இருக்கு. இதான் இலக்கிய இன்பம். நம்ம படிக்கும்போது இதை உணர்ந்து இதான் 4ஆ இருக்கிறதா, இதான் 5ஆ இருக்கிறது அப்படின்னு நாம உணர்ந்து கொள்கிறோம். எனவே இந்த மாதிரி அதே போல இன்னொரு திருமுறையில் என்ன பண்றாங்க, மண்ணதனில் 5ஐ மாநீரில் 4ஐ வயங்கு எரியில் 3ஐ மாருதத்து 2ஐ மின்னதலில் 1ஐ அப்படிங்கிற 6ஆம் திருமுறையில 60வது பதிகத்துல 3வது பாடல்ல அப்பர் பெருமான் சொல்லி இருக்கிறார். ஏன்னா அது சம்பந்தமான விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக. ஆக தன்மாத்திரை, இந்த ஓசை, ஒளி, ஊறு, சுவை, மனம் இதெல்லாம் தன்மாத்திரை. மற்ற ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகியவை பூதங்கள். இது பூதம் தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறதுனால தான் இந்த தாமத கூறுக்கு பூதாதி அப்படின்னு சொல்றோம். பூதாதினா பூதத்திற்கு ஆதியாக இருப்பது. எனவே பூதத்திற்கு ஆதியாக இருப்பது இதுதான். இதைத்தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். எனவே இப்ப 24 தத்துவங்களை நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த கரணங்கள் 4, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரை 5, பூதங்கள் 5. ஆக 5 5 10 15 20 24. எனவே இந்த 24க்கும் ஆன்ம தத்துவங்கள் என்று பெயர். இந்த ஆன்ம தத்துவங்கள் இந்த பூதங்களிலிருந்து தோன்றியவைதான், காரியம்தான் நம்ம வாழும் உலகம். அதனாலதான் அந்த பூதாதின்னு சொல்றோம். பூதங்கள்ல இருந்து இவை தோன்றியது. இதுல இருந்து நமக்கு பூதங்களினுடைய காரியம் தான் இந்த உலகம். நம்ம உடம்பு அந்த முன்னாடி இருக்கிறதெல்லாம், பின்னாடி பூதாதியில வர்றது எல்லாம் நாம இருக்கக்கூடிய வாழக்கூடிய உலகம் அப்படி இருக்கிறது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு, ஏன் இதற்கு ஆன்ம தத்துவங்கள்னு பேர் வந்தது? மொத்தம் உயிர்களை 3 வகையாக பிரிக்கிறார்கள். சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். சகலர்னா 3 மலங்களும் உடையவர்கள் சகலர். நாம தான். சகலமும் நமக்கு உண்டு. இன்னொரு இது இருந்தா கூட அதுவும் நமக்கு இருக்கும். அப்ப ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களையும் உடையவர்கள் சகலர்கள். சரி, அதுல மாயை இல்லாம 2 மட்டும் இருக்கும் வச்சுங்களேன். ஆணவம், கண்மம் இருக்கும். ஆணவம் இந்த சகலர் விட கம்மியா இருக்கும், இடையாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு பிரளயாகலர்னு பேரு. விஞ்ஞான கலர்னா அவங்களுக்கு ஆணவம் மென்மையாக இருக்கும், மீதி கண்மம், மாயை அறவே இருக்காது. இவங்களுக்கு விஞ்ஞான கலர்னு பேர். விஞ்ஞானம்னா அதிகப்படியான ஞானம்னு பேரு. ஆக நாம இருக்கிறது சகல வகை ஆன்மா. நாமெல்லாம் நாம இருக்கக்கூடிய இடம் பிரகிருதி மாயை. இதுக்கு தலைவர் ஸ்ரீகண்டருத்திரர். இதுக்கு பேரு ஸ்ரீகண்டருத்திரர்னு ஒருத்தர். அவரு நம்மள கொஞ்சம் உயர்ந்தவர். இறைவனுடைய திருவருளை பெற்று இந்த
தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆக இவற்றை ஒடுக்குவதோ தோற்றுவது எல்லாம் ஸ்ரீகண்ட ருத்ரர் செய்கிற வேலை தான். எனவே இந்த தத்துவங்கள் முதலில் ஆன்மாக்களை குறித்து பிறகு ஸ்ரீகண்ட ருத்ரரை குறிக்கிறது. ஆக ஸ்ரீகண்ட ருத்ரரை பற்றியும் இந்த ஆன்மாக்களை பற்றியும் சொல்வதனாலே இந்த தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சரி, அப்ப பிரளயாகலர் எங்க இருப்பாரு? அதுக்கு மேல அசுத்தமாயில இருப்பார். அதுக்கு யார் தலைவர்னா வித்யேஸ்வரர்னு பேரு, இல்ல அனந்தேஸ்வரர்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கிற ஆன்மாக்களை, அதாவது பிரளயாகலர் ஆன்மாக்களை இந்த மாதிரி ஐந்தொழில்களையும் செய்வார். அதனால அந்த 7 தத்துவத்துக்கும் வித்யா தத்துவம்னு பேரு. அதுக்கு மேல விஞ்ஞானகலர் இருப்பாங்க. அந்த தத்துவம் வரும்போது அதை நம்ம விளக்கமா பார்ப்போம். ஆகவே நமக்கு ஸ்ரீகண்ட ருத்ரர் தலைவர். அவர் தான் என்ன பண்றாரு, இறைவனிடம் இறைவன் இவரை அதிர்ஷ்டித்து நின்றுனா என்னன்னு கேட்டா, நீ செய்யணும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இவர் இறைவனை போலவே 5 தொழில்களை செய்வார், இவர்களை ஒடுக்குவார், மீண்டும் பிறக்க செய்வார். இந்த மாதிரி வேலை செய்யறதெல்லாம் இவர். இப்போ நாம ஒரு இதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த சகல வகை ஆன்மாக்களுக்கு இந்த தத்துவங்கள் பயன்பாடாக இருப்பதனால இந்த தத்துவங்களுக்கு ஆன்ம தத்துவங்கள் என்று பெயர். அடுத்தது, இந்த தத்துவங்கள் நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது? அடுத்து நமக்கு பயன்படுறது, ஆன்மாவுக்கு பயன்படுறது இதெல்லாம் தெரியுது. என்ன தெரியுது? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆன்மாவுக்கு பயன்படுது நம்ம உடம்புக்கு. அதே போல ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் நமக்கு பயன்படுது. இந்த தன்மாத்திரையும் பூதங்களும் எப்படி பயன்படுது? நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், தன்மாத்திரைகள் தான் இவை. மனம், புத்தி, அகங்காரம் இங்க தங்கி, மனமானது தங்கி இதெல்லாம் செய்யுது. எனவே இவ்வாறு செய்வதற்கு கருவியாக நின்று உதவுவதனால் இந்த தத்துவமும் ஆன்மாவுக்கு பயன்படுகிறது. எனவே இந்த தன்மாத்திரைகள் 5ம் பயன்படுது. அதே போல இந்த பூதங்கள் இருக்கு பாருங்க, இந்த பூதங்கள் இந்த ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் செயல்படுவதற்கு உதவியாக இருக்கின்றன. இப்ப தரை இருக்கு, தரை கடினமா இருந்தாதான் நீங்க நடக்க முடியும். அந்த தரையை நடக்கிறதுக்கு அது உதவி புரியுது. அந்த உதவி புரிந்து நம்மை மிகுவிக்கிறது, நம்ம ஆன்மாவை வளர்ச்சியடைய செய்கிறது. ஆக இந்த 2 இல்லைன்னு வச்சுங்க, இந்த உலகம் இல்லைன்னா நாம் இன்பத்தை துய்க்க முடியாது. ஆக இன்பம் அனுபவம் கொடுப்பதற்காக தான் இறைவன் நம்மை தோற்றுவிக்கிறார். நமக்கு தனு கரண புவன போகங்களை தோற்றுவிச்சிருக்கிறாரு. எனவேதான் இந்த தன்மாத்திரையும் பூதங்களும் தத்துவங்களாக பயன்படுகின்றன. ஆக நாம நினைக்கலாம், இதெல்லாம் நம்ம இது எப்படி நம்ம பயன்படுது, பூமி எதுக்கு? இப்ப 5 தன்மாத்திரைகள் நமக்கு வேணுமா? தன்மாத்திரை இருக்கிற தொட்டு தான் நம்ம மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகியவை செயல்படுகின்றன, ஞானேந்திரியங்கள் செயல்படுகின்றன. எனவே அது கருவியாக இருந்து நமக்கு அறிதலை சேகரித்து தருகின்றன. ஆனா எனவேதான் இதற்கு ஆன்ம தத்துவம் வேறு, நம்ம ஆன்மாவுக்கு பயன்படுகின்றன. அடுத்தது, காரணத்துல என்ன இருக்குதோ அதெல்லாம் காரியத்துல இருக்கும். இந்த 24 தத்துவங்களாகிய ஆன்ம தத்துவங்கள் பிரகிருதி மாயையிலிருந்து வந்திருக்கின்றன சொன்னோம். பிரகிருதிக்கு முக்குணம். எனவே இங்க இருக்கிற 24 தத்துவங்களுக்கு முக்குணம் உண்டு. அந்த முக்குணம் மயக்கத்தை செய்யும்னு சொன்னோம், மோகினின்னு அதுக்கு பேர் கொடுத்தோம். அதை போலவே இவைகளும் மயக்கத்தை செய்யும். ஆக மயக்கத்தை, அதுக்கு அந்த உரையாசிரியர் என்ன எழுதுறாருன்னா, ஒரு பெண் எப்படி ஆடை அணிகலன்களை போட்டு தன்னுடைய உடலாலும் நகைகளாலும் அழகாலும் ஒரு ஆடவனை மயக்கிறாரோ, அதுபோல இந்த உலகமானது, இந்த உலகத்தில் இருக்கிற பூதங்கள், இந்த தத்துவங்கள் நம்மை மயக்குகின்றன. எனவேதான் இதற்கு மோகினி என்று பெயர் வைத்தார்கள். எனவே பிரகிருதி மாயையில இருக்கிறது 24 தத்துவத்திலும் இருக்கு. எனவே இது நம் ஆன்மாவை மயங்க செய்கிறது. இந்த தத்துவங்கள் இருக்கு பாருங்க, இந்த தத்துவங்களினுடைய கூறுகளையும் காரியத்தையும் தாத்வீகம்னு சொல்றோம்.
தத்துவத்தினுடைய கூறு சின்ன சின்ன பகுதியா பிரிக்கிறாங்க இல்லையா, கூறுனா சின்ன சின்ன பகுதின்னு பேரு. அந்த பகுதிகளுக்கோ அல்லது அதிலிருந்து உண்டாவறதுக்கோ காரியங்கள்னா தத்துவத்திலிருந்து உண்டாகுது, அதற்கு தாத்வீகங்கள் என்று பெயர். அந்த தாத்வீகம் மொத்தம் 60 இருக்கு. அந்த தாத்வீகம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படுகிறது. இப்ப நம்ம உடம்பு இருக்குன்னு வச்சுக்கலாம், உதாரணமா ஒண்ணு சொல்றேன். இப்ப நிலம் இருக்கு, அத நிலம் தான், மண்ணு தான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மண்ணினுடைய கூறு எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு, இதெல்லாம் திடப்பொருள். ஏன்னா மண்ணு திடப்பொருள், இதனுடைய கூறு தான் இதெல்லாம். அப்ப இந்த 5ம் தாத்வீகம். அதே மாதிரி முன்னாடி வருவோம். முன்னாடி நாம் என்ன பண்றோம், அகங்காரத்தினுடைய 3 கூறு சொன்னோம். சாத்வீக கூறு, ராட்சத கூறு, தாமச கூறு. இந்த 3மே தாத்வீகம் தான். அதனாலதான் நான் தத்துவத்தை எண்ணிக்கையில இந்த 3 சொல்லலை. பாத்தீங்கன்னா தெரியும், சாத்வீக கூறுல இருந்து நம்ம மனம் உண்டாவது, ஞானேந்திரியம் உண்டாவதுன்னு சொன்னோம். அதை எண்ணிக்கையில வச்சுக்கல. எனவே இந்த 3ம் தாத்வீகம். ஆக தத்துவத்தினுடைய கூறு தாத்வீகம். இந்த தாத்வீகத்துல முதல்ல நான் நிலத்தினுடைய கூறு சொல்லி இருக்கிறேன். 1 எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு. ஆக நம்ம உடம்புல இருக்கிற திடப்பொருள்கள் எல்லாம் நிலத்தினுடைய கூறு, மண்ணினுடைய கூறு. பிருத்திவி அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில. பிருத்திவி அப்படின்னா இந்த மண்ணுன்னு அர்த்தம், நிலம்னு அர்த்தம். இதனுடைய கூறு தாத்வீகத்துல 60ல முதல்ல 5 சொல்லியாச்சு. அடுத்தது நீர். நீர்ல சிறுநீர் இருக்கு, ரத்தம் இருக்கு, சிலேத்துமம், சிலேத்துமம்னா சளி, வியர்வை, சுக்கிலம் அல்லது சோனிதம், சுக்கிலம்னா விந்து. ஆக இந்த 5ம் நீரினுடைய கூறு. இது தாத்வீகம். இப்ப 10 தாத்வீகம் சொல்லியிருக்கேன். அப்ப நிலம், அடுத்தது நீர், அடுத்தது வெப்பம். வெப்பத்துக்கு ஒரு 5 நமக்கு தெரியும். இருதயத்துல வெப்பம் பாத்தீங்கன்னா, இறந்து போனவங்களுக்கு இதயத்தை தொட்டு பார்த்தோம்னா சில்லுன்னு இருக்கும், இது வெப்பம். பசி தீ, பசியில தீ உண்ணு, பசிக்கு உண்டாகக்கூடிய நெருப்பு. கண்ணுல வெப்பம் இருக்கு, அப்பதான் நம்ம ஒளியை பார்க்க முடியும். அது மாதிரி உடம்புல வெப்பம் இருக்கு. பொதுவா ஓவராலா ஒரு வெப்பநிலை இருக்கு. அடுத்தது கபால வெப்பம். இந்த 5ம் தேயுவனுடைய கூறு. தேயு அப்படின்னா வெப்பம்னு அர்த்தம். இந்த வெப்பம், அதனால்தான் திருமூலர் சொல்லும் போது அங்கி மிகாமல் வைத்தான் பார். சிவபெருமான சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவாரு, இந்த வெப்பத்தை அதிகமாக்காம வச்சிருக்கிறான். அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஜுரம் வந்துடும். அப்ப நம்ம மருத்துவர்கிட்ட போவோம். அந்த 98.4 அப்படின்னா அந்த டிகிரியில இருக்கணும். இல்லைன்னா 100 டிகிரி வெப்பம்னு வச்சுங்க, உடல் சோர்வாயிரும். அல்லது குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு 90 டிகிரி போயிட்டோம், 10 டிகிரி 5 டிகிரியில போயிட்டோம்னா வெப்பம் இல்லை, வெப்பம் இருக்காது. அதை அங்கி மிகாமல் வைத்தான் பார். சப்போஸ் இந்த வெப்பம் இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் சிவகுமார் ஐயா தான் அடிக்கடி சொல்லுவாரு, வெப்பம் இல்லைன்னா வெளியில வெப்பத்தை உண்டாக்கிடுவான், நம்மளை மூட்டிடுவான், நெருப்பு மூட்டிடுவான். எனவே தேயுவனுடைய கூறு 5. இதே மாதிரி வாயுவினுடைய கூறு 10 இருக்கு. அதை நான் பேரை மட்டும் சொல்றேன், காதுல போட்டு வச்சுக்கிறேங்க. அப்புறம் நம்ம டைம் இருக்கப்ப இல்லாட்டி அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லும் போது பார்த்துக்கலாம். உதானன், பிராணன், அபானன், சமானன், வியானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். மொத்தம் 10 வாயு, தச வாயுக்கள்னு சொல்லு. இந்த பிராணன் ஒரு வாயு, நம்ம என் பிராணனை எடுக்காதேன்னு சொல்லுவாங்க. அந்த பிராணன் என்ன பண்ணுது, உயிரை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறது அந்த வாயு தான். உயிர் உடம்பு முழுவதும் பரவி இருக்கு. எந்த இடத்துல இருக்குன்னா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அதனாலதான் எங்க அடிபட்டாலும் வலிக்குது. அதை எடுத்துட்டு போற வாயு பிராணன் வாயு. அதனால்தான் பிராணவாயுன்னு சொல்றோம். நம்ம ஆக்சிஜன் நினைச்சு கூடாது, அது தனி வாயு. இது பிராணவாயுன்னா ஆக்சிஜன் ஓட்டுன்னு படிக்கிறவன் அந்த ஓட்டு இல்லை, இது பிராணவாயு. அது மாதிரி உதானன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணுது, கீழே இருக்கிற வாயு கீழ் நோக்கி தள்ளும். அபானன் அதே போல மேல இருக்கிற வாயு. இப்ப ஏப்பம் வருது, வாந்தி வருது, இதுக்கெல்லாம் ஒரு வாயு இருக்கு. அது மாதிரி கண்ணை இமைக்கிறோம், அதுக்கு ஒரு வாயு இருக்கு. ஆக அதை விட ஒரு வேடிக்கையான ஒரு வாயு என்ன இருக்கு தெரியுங்களா, தனஞ்சயன்னு ஒரு வாயு. ஏன்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு என்ன வேலைன்னு கேட்டா, மற்ற வாயுக்கள்லாம் சரியா பணிபுரிஞ்சா தனஞ்சயன் கம்னு இருக்கும், எதுவும் செய்யாது.
மற்ற வாயுக்கள்லாம் தன்னுடைய வேலையை நிறுத்திக்கிச்சுன்னா, அதாவது இவருடைய பிராணன் முடிஞ்சு போச்சுன்னா, உயிர் உடலை விட்டு நீங்கிச்சுன்னா, அந்த தனஞ்சயன் வாயு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது உடலை வீங்க வைக்கும். அதை டிஸ்போஸ் பண்ற வேலை இதுக்கு. அதாவது இது இறைவன் அமைச்சது ஒரு பக்கம்னா கூட அதை இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணி 10 வாயுக்கள் இருக்கு, கண்ணிமைக்கிறதுக்கு ஒரு வாயு இருக்குது, வாந்தி வர்றதுக்கு ஒரு வாயு இருக்கு. இப்ப சப்போஸ் ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கிங்களேன், அப்ப கீழ் நோக்கி தள்ளக்கூடிய ஒரு வாயு இருக்கு உடம்புல. அது இருந்தாதான் அந்த குழந்தை வெளியில வரும். அப்படி நம்மளுடைய அந்த வாயுக்களை ஆராய்ந்து நம்ம முன்னோர்கள் இதை கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிசயம். நம்ம இவ்வளவு பெரிய சொத்துக்கு யார்கள், அதாவது அதனாலதான் நம்ம சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைன்னு சொல்றோம். இதை தாண்டி யாரும் சொல்லலை. இது மாதிரி ஒரு விஷயங்களை, தத்துவார்த்தமான விஷயங்களை எந்த சமயமும் சொல்லலை. அதால்தான் நம்ம பல ஆண்டுகள் கடந்தும், கிட்டத்தட்ட இது இவர் 13ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. 13ஆம் நூற்றாண்டு நடந்தது. இப்ப நாம எந்த நூற்றாண்டுல இருக்கோம்? அப்ப கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு பிறகும் அது நிற்குதுன்னு சொன்னா இதான் காரணம். அடுத்தது அதே போல ஆகாயத்தின் கூறு. ஆகாயத்தின் கூறும் அது மாதிரி கேட்டு வச்சுக்கிறோங்க. நம்ம இதை தச நாடிகள்னு சொல்றோம். அது நம்ம என்ன, அதாவது கேட்டுக்கலாமே தவிர அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் எப்பயாவது நேரம் வரும்போது, எப்படி நம்ம 1ஆம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அறஞ்செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பிள்ளைக்கு அறம்னா என்னன்னு தெரியாது, விரும்புதல்னா என்னன்னு தெரியாது. ஆனா அவன் 5வது வரும்போது, 3வது வரும்போது, ஓஹோ அறம்னா தருமம், அறம்னா என்னன்னு கேட்டா விதித்தனை செய்தலும் விலக்கியன ஒழித்தலும். பெரியவர்கள் எதை எதெல்லாம் செய்யன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுல எங்க ஐயா சொல்லுவாரு, நீங்க பேசாம இருந்தாலே 50% நமக்கு அறம் செஞ்சுதான் அர்த்தம். ஏன்னா விதித்தனை செய்யாம இருக்கிறோம், விலக்கியதை நம்ம செய்யல. எனவே நாம பாதி அறம் செஞ்சிட்டோம். எனவே குறிப்பிட்ட காலம் வரும்போது அதை விளங்கிக்கலாம். எனவே ஆகாயத்தினுடைய கூறு 10. அவை அத்தி, அலம்புடை, இடை, பிங்கலை, சுழுமுனை, காந்தாரி, குகுதை, சங்கினி, சிகுவை, புருடன் என்னும் தச நாடிகள். இதுக்கு நாடிகள்னு பேரு. அந்த நாடிகள் பத்தி கொஞ்சம் நாடி பார்க்கிறவங்கன்னா அந்த இதை சொல்லுவாங்க. இப்ப ஞானேந்திரியங்கள்ல இருக்கிற 5 நம்ம பின்னாடி வந்தது இல்லையா, இது தத்துவங்கள் இல்லை, தாத்வீகங்கள்னு சொன்னேன். அந்த சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம், இதைத்தான் நம்ம சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி கண்மேந்திரியங்கள் 5. அதனுடைய வேலை பேச்சு, நடை, கொடை, போக்கு, இன்பம். இந்த 5. அகங்காரத்தினுடைய கூறு தைசத கூறு, வைகாரிக கூறு, பூதாதி கூறு. குற்றங்கள், உயிர்க்கு குற்றம் மொத்தம் 5 சொல்றாங்க. காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம். குரோதம்னா கோபம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. குரோதம்னா இன்னொன்னு நினைச்சுக்க வேண்டாம். குரோதம் அப்படின்னா கோபம். அதே போல காமம்னா தெரியும், ஆசை. லோபம் சுயநலம். மதம்னா கர்வம். மோகம் தெரியும், மாச்சரியம்னா பொறாமை. இதெல்லாம் உயிரினுடைய கூறு. அப்ப அதுவும் தாத்வீகமாக இருக்கிறது. குணத்தினுடைய கூறு தெரியும், சாத்வீகம், ராசதம், தாமதம். வாக்கு, இந்த வாக்கு சுத்தமாயிலிருந்து வருகிறது. நாம் அதை சுத்தமாயி படிக்கும்போது சொல்றேன். இதுல மொத்தம் 4 வகையான வாக்குகள் சொல்லப்படுகின்றன. ஒன்னு சூக்குமை வாக்கு, இன்னொன்னு பைசந்தி வாக்கு, இன்னொன்னு மத்திமை வாக்கு, இன்னொன்னு வைகரி வாக்கு. இதை மேலோட்டம் ஒரு ஹின்ச் மட்டும் கொடுக்குறேன். அந்த வாக்கு விளக்கம் சொல்லும்போது நான் பின்னாடி சொல்றேன். சூக்குமை என்பது நம்ம உந்தி கமலத்துல இதை பேசலாம் அப்படின்னு தோணுது பாருங்க, அது சூக்குமை. அது வெளியில யாருக்குமே கேட்காது. இது சூக்குமை வாக்கு. அது மெல்ல வருது மேல. பைசந்தி வாக்கு, அது பைசந்தி வாக்குன்னு ஒரு வாக்கு. அது எப்படின்னா அதுக்கு ஒரு உவமை சொல்லுவாங்க. மயிலின் முட்டை. மயில் முட்டைக்குள்ளால எல்லா வண்ணமும் இருக்கும். ஆனா அதை உடைச்சு பார்த்தீங்கன்னா எல்லா வண்ணமும் இருக்காது, எல்லாம் குழம்பி போயிருக்கும். அதே மாதிரி நம்ம பேச்சு பேசணும்னு தோணும், எல்லாம் குழப்பத்துல இருக்கும். அதுக்கு பேர் பைசந்தி வாக்குன்னு பேர். மத்திமை வாக்குன்னா இங்க கண்டத்துக்கு வந்துடும். நம்ம ஏதாவது ஒன்று நினைவுபடுத்தி பார்க்குறோம்னா, எனக்கு இங்க இருக்கு சார், வரமாட்டேங்குதுமா, அது மத்திமை வாக்கு. அடுத்தது வைகரி வாக்குன்னா ஓப்பனா சொல்றது. அந்த வைகரியிலையும் 2 வைகரி உண்டு. ஒன்று சூக்கும வைகரி, இன்னொன்று தூல வைகரி. அது வாக்கினுடைய விளக்கம் படிக்கும்போது நம்ம சொல்லுவோம். எனவே இதுல 4.
அப்ப மொத்தத்துல 60 தாத்வீக வீகங்கள் நம்மை வழி நடத்துகின்றன. ஆக இன்றைய வகுப்பில் நாம சொன்னது 24 தத்துவங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன, அதிலையும் குறிப்பா கண்மேந்திரியங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன, அந்த கண்மேந்திரியர்களுடைய செயல்பாடு என்னென்ன, தன்மாத்திரைகள்னா என்ன, தன்மாத்திரையை 2 இடத்துல வரும், தத்துவத்துல தன்மாத்திரை வரும், தாத்வீகமாகிய குணத்திலையும் வரும். இந்த 5 பூதங்கள் சொல்லி இருக்கிறோம். 5 பூதங்களால தான் இந்த உலகம் ஆக்கப்பட்டிருக்கிறது. நம்ம உடம்பும் 5 பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது நமக்கு கருவிகளாக நின்று ஆன்ம ஈடேற்றத்திற்கு உதவுகின்றன. நாம சகல வகை ஆன்மாவில சேர்த்து கொள்ளுகிறோம். இது ஆணவம், கன்மம், மாயை ஆகிய 3 மலங்களும் இருந்தா சகல வகை ஆன்மா, 2 மட்டும் இருந்ததுன்னா பிரளயாகலர் ஆன்மா, 1 மட்டும் இருந்தது ஆணவம் மிக மென்மையா இருந்ததுன்னா அது விஞ்ஞானகலர் ஆன்மா. நமக்கு இருக்கிறவர் ஸ்ரீகண்ட ருத்ரர். இப்ப எல்லாரும் இதே சொல்லிட்டு இருக்கீங்களே சார், அந்த பாட்டுக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரிகிறது. நம்முடைய அடுத்த வகுப்பில், அடுத்த அமர்வுல நாம அந்த 5 பூதங்களினுடைய வடிவை பாடலிலிருந்து சொல்ல போகிறோம். இதுவரை நாம சொல்லி இருக்கிறது ஆன்ம தத்துவங்கள் தோன்றும் முறை. இந்த ஆன்ம தத்துவங்களை இந்த பாடல் மூலமா விளக்கிய பிறகு வித்யா தத்துவங்கள் 7 எவ்வாறு தோன்றுகிறது, அதுக்கு மேல சிவ தத்துவங்கள் 5 எவ்வாறு தோன்றுகிறது அப்படின்னு அப்புறம் சொல்லுவோம். எனவே என்னுடைய அடுத்த அமர்வில் நாம பாடலை படித்து அதனுடைய கோட்பாடுகளை, கொள்கைகளை தெரிந்து கொள்வோம். சில செய்திகள் நாம மீண்டும் மீண்டும் படித்தால்தான் புரியும். எனவே நீங்க இதை எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அதை மனசுக்குள்ளால அசை போடுதல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி மனசுல அசை போட்டீங்கன்னா தத்துவங்கள் மிக எளிமை. சித்தாந்தம் இது போல எளிமையானது எங்கும் கிடையாது. நாம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இப்பொழுது முக்கியமான தேவை. இந்த அளவிற்கு ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாயனம். சிறப்புங்க, சிறப்புங்க. ரொம்ப அருமையான விளக்கம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், ஏன்னா புது அடியார்கள் நிறைய இருக்காங்க இல்லையா, அதனால கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா திருப்பி திருப்பி போட்டு கேட்டோம்னா கொஞ்சம் நல்லா வந்துடும். அதுதான் புக்கு கொடுத்துருக்கு. சில அடியாருக்கெல்லாம் புக்கு வாங்கி போயிருக்காங்கய்யா ஓரளவுக்கு. ஐயா மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்க. அதை எளிமையா தான் சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப கடினமா சொல்லுறேன். எவ்வளவுக்கு எளிமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கேன். பாடல் போகும்போது இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். நம்ம நிறைய இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. என்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க. இப்ப என்னன்னா, இப்ப அம்மா சொன்னதுனால நான் மீண்டும் ஒரு முறை இப்ப எனக்கு பிரத்தியாருக்கு சொல்லணுங்கிறதுனால நல்ல விளக்கமா படிக்க வேண்டியது இருக்குது. படித்து சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இதுன்னு நினைச்சுக்கிறேன். நான் உண்மையிலேயே உங்களை கூட சேர்ந்து நானும் படித்துக் கொண்டிருக்கிறேன். சிவாயனம். புத்தகம் பெறுவது எப்படி அப்படின்னு கேக்குறாரு ஐயா. இருக்குதுங்க, 14 சாத்திரத்துல உண்மை விளக்கன்ற ஒரு நூல் இருக்கு. நூலை பார்த்து வாங்கணும். அப்படி அடியன் யார தொடர்பு கொண்டீங்கன்னா அடியன் ஏதாவது அனுப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவாயனம். ஒரு 10 புக்கு வாங்கி வச்சிருக்கேங்கய்யா. நம்ம எல்லா மாணவர்களும் பழைய புக்கு வச்சிருக்கோம். 10 பேர்கிட்ட வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு 4 பேருக்கு கொடுத்தாச்சு. மீதி அடியார்ல ஒரு 6-7 புக்கு அடியன்ட்டு. அந்த திருவாவூர் ஆதீனத்துல நேர்முக பயிற்சி மையத்துல புக்கு கொடுத்திருப்பாங்க. எல்லாரும். சில பேர் 2வது மையத்துக்கு போவாங்க, ஆனா புத்தகம் வாங்கி இருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து வாங்கி பாத்துக்க வேண்டியது. அதை அப்படி இல்லாட்டி ஏதாவது மையத்துல கொடுத்திருந்ததை வச்சு அதை முன்னாடியே படித்திருந்தவர்களா இருந்தா கொடுப்பாங்க. அதாவதுங்கய்யா ஒண்ணு சொல்ற, இந்த புக் ஸ்டால் எல்லாம் போங்க. அந்த புக் எல்லாம் நூலகம்லாம் நிறைய அந்த ஆன்மீக குறிப்புன்னு சொல்லி ஒரு புக் ஸ்டால் போடுவாங்க. இப்ப கூட சென்னையில நடந்தது, நந்தம்பாக்கத்துல நடந்தது, திருவான்மூர்ல ஒரு இடத்துல, மயிலாப்பூர் எங்க நடந்தது, இப்ப நெய்வேலியில நடக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கக்குள்ள இப்ப நம்ம ஜனவரியில போடுவாங்கம்மா சென்னையிலேயே புத்தக கண்காட்சி. ஆமா, புத்தக கண்காட்சி போடக்குள்ள உண்மை விளக்கம் அப்படின்ற ஒரு புக்கு இருக்கு. உரை நூல்னு ஒரு புக்கு இருக்கு. அதுல சிவத்தமிழ்ச்செல்வ சித்தாந்த சரபம் ஸ்ரீ ஆனந்தராசன்ற புக்கு வெளியிட்டு இருக்காரு. அருமையா எளிமையாவும் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. தேவிக்கு தகுந்த மாதிரி. மற்றவங்களாம் கொஞ்சம் பெருசா எழுதியிருக்காங்க. இந்த ஐயா எழுதியிருக்கிறது கொஞ்சம் எளிமையா இருக்கு. அடியன் உண்மை விளக்கம் ரொம்ப நாளா படிக்கணும்னு ஆசைப்பட்டு போனப்ப அப்ப அதை கிடைச்சது. எனக்கு புக்கு கிடைச்சது. நான் போட்டோ காட்டுறேன் பாருங்க. இந்த புக்கு தான் அடியன்ட்டு கிடைச்சது. அந்த ஆனந்தராசனுடைய அந்த நூல் விளக்கம் கிடைச்சது அடியனுக்கு. இதை வச்சுதான் ஐயா சொல்றதை வச்சு நான் ஒரு இடத்துக்கு எழுதாமலே இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு கிடைச்ச பாக்கியம். அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
அப்படிங்களா ஐயா? அதுல இருக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஆமா, நீங்க சொல்ற எல்லாமே இதுல அப்படியே இருக்குதுங்கய்யா. ஆமா, அதை பிடிச்சி அதை படிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். அந்த தத்துவங்கள் தோன்றும் முறை படத்தை உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன், நம்ம குழுவுல போட்டுருங்கம்மா. முன்னாடி அனுப்பிச்சிருக்கேன், அதை பாருங்க. இல்லாட்டி நான் போட்டு திருப்பி அனுப்பி வைக்கிறேன். அது மாதிரி இதை பார்த்து அப்படியே அதை எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க. நன்றி. தாத்வீகத்தோட 60 என்ன, அந்த பிரகிருதி மைண்ட் என்னென்ன வந்ததுன்ற அந்த போட்டோ எல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஐயா அனுப்பியிருக்கிறாரு. நம்ம பொன்முடி அம்மா அனுப்பியிருக்கிறாங்க, மொத்தமா அனுப்பிட்டாங்க. இப்போ ஒவ்வொன்றும் அந்த பாடம் நடத்தக்குள்ள அனுப்புனாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். அதனால நான் அனுப்புறேன். அதெல்லாம் நீங்க பார்த்து அந்த பாடல் கூட ஐயா சொல்லியிருக்காரு. பாரடி ஐந்தாய் பறந்தாய் போட்டு அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுல சிறப்பான ஒரு விளக்கம் தான். நமக்கு இது வரைக்கும் அந்த பாடலை திருவாசகம் படிக்கிறோம், விளக்கம் தெரியாது. ஆனா இதுல என்ன அப்படின்றத அழகா எடுத்து கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி தாத்வீகன்ற 60ன்றது அருமையா விளக்கம் கொடுத்திருக்காரு. பிருத்திவின் கூறு என்ன, அப்புவின் கூறு என்ன, தேய்வின் கூறு என்னன்ற அந்த படத்துல எனக்கு இருக்கிறதுனால நான் ஐயா சொல்ல அதை அப்படியே குறிப்பு எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். அந்த தசநாடிகள் சிலதெல்லாம் இருக்காது, ஐயா சொல்லக்குள்ள சில விஷயம் எழுதணும். அதையும் உங்களுக்கு நான் போட்டோ எடுத்து நான் குடும்பத்துல அனுப்புறேன். நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க. ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் ஐயா. இது கேட்கறது மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம இன்னும் எனக்கு அடியனுக்கும் அப்படித்தானுங்கய்யா. நானும் இந்த அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சது இல்லை, வாங்கின தவிர இன்னைக்கு சொல்லக்கூடாதான் புக்கை எடுத்து பாக்குறேன். உண்மை விளக்கம் அதனாலதான் கத்துக்கணும்னு நினைக்கிறதே இருந்தது. அந்த நம்ம சித்தாந்தம் தொடச்சுக்கிட்டே நம்ம அதுல இருந்துகிட்டே இருந்துன்னா கண்டிப்பா புரியும். நம்ம புவனேஸ்வரி அம்மா, நம்ம வித்யாபதி கிரிஜா அம்மாலாம் அதுலயே இருக்கிறாங்க. அதுலயே இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் விளக்கம் நல்லா புரிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாயை பத்தி சொன்னார். மாயினா 2 மாயை, சுத்த மாயை அசுத்த மாயன்று. அதுல இருந்தா பிரகிருதி மாயன்னு பேர். அந்த பிரகிருதி மாயதான் ஆன்ம தத்துவம் 24 வருகிறது. அதான் அந்த 24ல அந்த கரணன 4 புத்த சித்தி புத்தி அகங்காரம்னு சொல்றோம் இல்லையா? சித்தம் புத்தி அகங்காரம் மனன்ற 4 கரணம். அதுக்கப்புறம் அந்த 4த்துல இருந்தா ஞானேந்திரியங்கள் தோன்றுது. அந்த ஞானேந்திரிகள் மொத்தம் 5ன்னு சொன்னார் ஐயா. செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு அப்படின்னு சொன்னாரு. அது ஓசி, ஊறு, ஒளி, சுவை, மனம் அப்படின்னு தமிழ்ல. அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அதான் ஞானேந்திரிகள். அதுக்கப்புறம் அந்த ஞானேந்திரியம் மூலியமா தான் நம்ம எல்லாத்தையும் அடுத்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது என்ன? கண்மேந்திரியங்கள். அது செயல் செய்யக்கூடிய கருவி. எல்லாமே அந்த செயலை செய்யக்கூடிய கருவி இது. அதுக்குதான் வைகாரி அகங்காரம் 3 வகை அகங்காரம் சொல்லியிருப்பாரு. அடுத்த கட்சியில் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதுல என்னென்ன தோன்றுது ஆனா முதல்ல வாய், கால், கை, எருவாய், கருவாய் அப்படின்றத எடுத்து கொடுத்தாரு. அந்த 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 விளக்கத்தை கொடுத்தாரு. அடுத்ததாக தன்மாத்திரை. இந்த 5ல இருந்துதான் என்ன ஆகுது? தன்மாத்திரை உற்பத்தி ஆகுது. தன்மாத்திரையில இருந்தா அடுத்ததாக தாத்வீகத்துக்கு போறோம். நம்ம தன்மாத்திரையில இருந்துதான் பூதங்கள் உண்டாகுது. 5 பூதங்கள் சொன்னாரு இல்லையா? 5 பூதங்கள். அந்த 5 பூதங்கள் தாத்வீகம் ஒவ்வொன்றுடைய எப்படி மாறுது, அதனுடைய குணம் என்ன அப்படின்னு அழகா பிரிச்சு கொடுத்தாரு. அந்த தன்மாத்திரை தாத்வீகத்துல கூறுகள் என்னென்ன அப்படின்னு 60க்கு விளக்கம் எடுத்து கொடுத்துருக்காரு ஐயா. அதுல இருந்து இப்ப ஒவ்வொன்னா நான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப விரிவா அடுத்தது போகும். அந்த பிரகிருதி குணங்கள் என்ன, ஆன்ம தத்துவம் பெயர் வரத்துக்கு காரணம் என்னன்னு ஐயா விளக்கம் எடுத்து கொடுத்திருக்காரு. இப்ப அடுத்ததாக 5பூதங்களின் வடிவு என்ன அப்படின்னு அடுத்த வாரம் வகுப்புல நமக்கு சொல்ல இருக்கிறாரு. அதெல்லாம் அடியாறுல புரியலன்னா நீங்க கேளுங்க. ஐயா விளக்கம் கொடுப்பாரு. என்னென்ன புரியல அப்படின்னு கேள்வி பதில எழுதி வச்சுட்டு நம்ம வகுப்புல நம்ம வகுப்புலதான் இருக்கிறாரு. ஈஸ்வரத்துல இருக்கிறாரு, முதல் திருமுறையில இருக்கிறாரு. ஏதாவது கேள்வி புரியலன்னா கேள்வி போட்டீங்கன்னா அவரை அடுத்த வாரம் முதல்ல எப்படி நம்ம ஐயா இவர் எடுப்பாரு இல்லையா? ஈவடியில ஐயா கேள்வி கேட்பாரு. அது பதில் எழுதுவோம். தெரியலன்னா அடுத்த வாரம் கேட்கறது கேள்வி கேட்பாரு. ஒரு நாள் அதுக்கும் தனியா ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பத்துல கேள்வி கேட்பாரு. அது மாதிரி நீங்க கேள்வி கேட்டுட்டு வச்சுன்னா அடுத்த வாரம் நம்ம பதில் சொல்ல முடியும். ஐயா எடுத்து நம்ம விளக்கம் கொடுப்பாரு. சிவாய நம்ம. இப்பயே யாரோ சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நீங்க யாரோ எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்குங்கயா அப்படின்னா கேட்கலாம். ஏன்னா இது முதல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம திருப்பி ஒரு தடவை நம்ம படிச்சாதான் நமக்கு இன்னொரு தடவை அந்த விளக்கம் புரியும் நமக்கு. அப்புறம் சந்தேகம்லாம் தோணும். அதனால அடியாருக்கெல்லாம் இன்னொரு முறை கேளுங்க. பொறுமையா உட்காந்துக்கு. இது வரைக்கும் 4 வகுப்பு, இது 5வது வகுப்பு. அந்த 5வது வகுப்புல ஏதாவது அடியனுக்கு இருக்கு. இன்னும் ஒரு தடவை நான் கேட்டு அதுக்கப்புறம் ஐயாட்டு நான் கேள்வி கேட்கிறேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். சாருமதி அம்மா வாழ்த்து பாடல் பாடுங்க. வான்மிகில் வளாது பெய்க பாடுங்க. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க
மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய். சிற்றம்பலம்மா. அந்த மாதிரி இந்த சகலர் சொன்னார் சகலர் அது ஸ்ரீகண்டருத்தருடைய இறைவனுடைய அருள் பெற்று அது ஒவ்வொரு காரியமா இயங்குதுன்னு சொன்னார்ல, அதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து நான் போடுறேன், நீங்களும் அதை பார்த்து எழுதிக்கிங்க. சிவாய் நம்ம. அடுத்ததாக கிரிஜாமா ஆரியர தடுத்தர் வாழ்க பாடுங்கம்மா. சரி, அடியனே பாடிடுறேன். ஆரியரு தடந்தோன் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கோரு செய் தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஞானி தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அடியார் அம்மா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிங்க. அடியார்கள் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், ஒவ்வொருத்தரும் கேட்கலாம், எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு. ஐயா இருக்கிறாரு, கேள்வி இருந்தா